திருநெல்வேலி மாவட்டத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி மற்றும் அம்பாசமுத்திரம். என்ன நடக்கும் நாளை? தமிழகம் மட்டுமல்ல, உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு இதே திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் இருந்து தொடங்குகிறது. காலை 8 மணி முதல் நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த கட்சி முன்னிலை பெறுகிறது, எந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள் போன்ற அனைத்து விவரங்களும் ஒவ்வொன்றாக வெளியாக ஆரம்பிக்கும். திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு தீவிரமாக போடப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கான வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாகவே குறிப்பிட வேண்டும். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தொகுதி வாரியாக பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு இருக்கும் காவல் துறையினரையும் காவல் அதிகாரிகளையும் தான் தாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை, திருநெல்வேலி மாநகர காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநகர போலீசார் இணைந்து 24 மணி நேரமும் இந்த தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி வளாகத்தை சுற்றி 4 புறமும் தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொலைநோக்கி மூலம் கண்காணித்து வருகின்றனர். வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாடு அறையில் இருந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. நெல்லை மாநகர காவல்துறை கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவுப்படி கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். முறையான அடையாள அட்டை உள்ள அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர சோதனைக்கு பின்னரே அனைவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் செல்வதற்கு தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு ஒரு தொகுதி முகவர்கள் மற்றொரு தொகுதிக்குள் நுழைய முடியாதபடி சீல் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை உடனுக்குடன் அறிவிக்க மையத்தின் வெளிப்பகுதியில் ஒலிபெருக்கிகள் கட்டப்பட்டுள்ளன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மையத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் குடிநீர் வசதி செயல்பட்டுள்ளது. எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்க சுமார் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் இரா சுகுமார் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விட்டதாகவும் நாளை காலை 5:30 மணி முதல் வாக்கு முகவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் அடையாள அட்டை சோதனைக்கு பிறகு வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுக்கு யார் ஆளப்போகிறார்கள் என்பது நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய ஆரம்பிக்கும். முதல் முடிவுகள் 8:30 மணியிலிருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.